கண்டி போறேன்டா சிங்கிளா போங்க அதுதான் சொல்ல வாரார். அப்படியே வந்து தம்புள்ளையில தான் பார்த்தேன், காணையில. இந்த இடங்கள்ல கேஜியாவோட வந்திருந்தா கேஜியா ஒரு நல்ல இடங்களை பார்த்து கேஜி ஐதான் மட்டும் பார்க்காதேங்க போட்டு வச்சுக்கிறாரு. என்ன தம்பி அது இனி வேற போற வீடியோஸ் எல்லாம் வேற லெவல். என்ன கலாட்டி விட்டுட்டு எங்கேயோ எல்லாம் போய் வந்திருக்கிறார். அனைத்து உள்ளங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி. நான் உங்களுக்கு கேஜி. இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். இன்றைக்கு இந்த வீடியோ என்னத்தை பற்றினதா இருக்க போதும்டா, சக்திதாசன் என்ன கலாட்டி விட்டுட்டு எங்கேயோ எல்லாம் போய் வந்திருக்கிறார். மற்றது போனது மட்டும் இல்ல, பல பல விஷயங்களையும் நான் பார்த்தேன் அந்த வீடியோக்கள்ல. அதை பற்றி தான் இன்றைக்கு நாங்க கதைக்க போறோம். அதெல்லாம் சும்மா ஒரு பகுதி, அதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்தோம். அதோட பற்றியெல்லாம் கதைக்க கூடாது. குழந்தை பிள்ளை விளையாட்டா கிடக்கு. நாங்க அதை பற்றி சும்மா கதைப்போம், என்ன நடந்தேன்னு சக்தியை கேட்டு தெரிஞ்சொல்லுவோம். என்ன அதோட கனகன விஷயங்கள் நடந்தது, என்ன கவலையான விஷயமும் ஒண்ணு நடந்திருக்குது. அதுதான் அது என்ன நடந்தது வீடியோவுக்கு அப்பால டூரில என்ன நடந்தது. மற்றது ஓகே, இந்த நிறைய பேர் என்ன கேட்டிருக்கணும், ஆட்டோல வலிக்கிட்டு போறீங்க பயம் இல்லையோ, மற்ற சிலவுகள் கூட என்ன மாதிரி திடீர் 3 பேர் போறீங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அத பத்தி எல்லாம் அதுக்கான பதில்களை இந்த வீடியோல நாங்க பார்ப்போம். என்ன வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க முதலாவது கதைக்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்க கடைசியா கதைப்போம். இந்த டூர்ல நாங்க ஆட்டோல போனாங்க, இவ்வளவு எங்களுக்கு செலவானது, என்ன பிரச்சனைகள் நடந்த சரி கதைப்போம். முதலாவது நான் கதைக்க போற விஷயம், இங்க இருந்து வெளிக்கிட்டு நாங்க போய் முதல் போனது அனுராதபுரம். சரியா, நீங்க பாத்துருப்பீங்க அனுராதபுரம். அங்க போனது எனக்கு உண்மையாவே அங்க என்ன இடம் பாக்குறேன்னு தெரியல. சர்ச் பண்ணி பார்க்க இப்படி நாங்க பார்த்த விகாரைகள்லாம் இருந்துச்சு. அப்ப அந்த விகாரைகளை போய் பார்க்க எனக்கு போரிங்கா தான், உண்மையா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்கள் பார்க்க போரிங்கா தான் இருக்கும். ஆரம்பத்திலேயே நாங்க ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான் எங்களோட சேனல்ல போட்டேன். அதுகளெல்லாம் உண்மையாவே பார்க்க மாட்டோம். சில பேர் தான் அதை பார்ப்பினோம். அதால சரி ஓகே நாங்க போய் பார்ப்போம்னு தான் சொல்லி போனான். போகத்தான் அங்க முதலாவது விகாரைக்கு போய்க்கு ஒரு ஆள் சொன்னார், ஒரு அண்ணன் ஒரு ஆள் சொன்னார், இப்படி இப்படின்னு சொல்லி போட்டு கடைசியா சொன்னார், அதெல்லாம் உடைஞ்சிருக்குதுன்னு கேட்டேன் அந்த மேலாம். அப்போ சொன்னார், சோழர்கள் வந்து உடைச்சிட்டினான் அப்படின்னு சொன்னார். சோழர்கள்னு சொன்னா தமிழர்கள். அப்போ சோழர்கள் வந்து இங்கே ஆண்டு இருக்கிறான். உண்மையாவே சோழர்கள் இலங்கைய தமிழர் முந்தி ஆண்டுன்றது வரலாறு. ஆனா அதுகளெல்லாம் மறைச்சிருக்கிறான். நிறைய விஷயங்கள்ல இல்ல தமிழர் ஒன்று இங்க இல்லை, அப்படித்தான் மறைச்சவ. இப்போ அந்த வகையில அங்க சோழன் ஆண்டவடியா தானே அது எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய இது நிறைய இடங்கள் போய் பார்த்து நான். மற்றது அந்த நீங்க ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வீடியோல போட்டது பார்த்தாம இப்பயும் வரலாறு சொல்லல. இப்ப நான் என்ன பிரச்சனைனா, தமிழன் நிறைய, அதாவது இலங்கை ஃபுல்லா தமிழன் ஆண்டதுக்கான ஆதாரங்கள் இப்பவுமே இருக்கு. அது அனுராதபுரம் போனா தெரியும். மற்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று இருந்தது. என்ன சந்தேகம் சொன்னா, இப்ப அனுராதபுரம் இருக்குல்ல, அங்க இருந்த விகாரைகள் எல்லாம், அங்க இருக்கிற இடங்கள் எல்லாம் பள்ளிய அதாவது அந்த காலத்து மண்ணற்ற கட்டட தொகுதிகள் சிதைவுகள் இப்பவுமே இருக்குது, உடைஞ்சிருக்குது. அது ஏன் எங்கட தமிழர் பகுதியில இல்ல? அது இருக்கக்கூடாதுதான் எல்லாம் அழிச்சது. யார் அழிச்சு இல்ல, ஏதாவது ஒரு, அதாவது இப்ப சரியான பார்க்க போனா அங்க ஒரு பெரிய ஏக்கர் கணக்கிலேயே கட்டட தொகுதிகள் சிதைவுகள் இருக்கு. இங்க இல்ல, யார் அழிச்சது? இங்க எப்படி இருந்து அதே வரலாற்று தடங்களை அழிச்சிருக்கணும். அது உண்மையாவே தமிழருக்கான நிறைய விஷயங்கள் இங்க இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே அழிக்கப்பட்டிருக்கும். ஏண்டா அங்க அப்படி இருக்கீங்க, இங்கேயும் இருந்திருக்கத்தானே, ஒரே நாடு இருந்திருக்கத்தானே வேணும். இல்ல, அழிச்சிருக்கு. மற்றது என்ன ஒரு விஷயம் பார்க்க போனா, நாங்க கண்டிக்கு போய் கொண்டிருந்தோம். சரியா, கண்டிக்கு போய் கொண்டிருக்க மாத்திரை தமிழர் பிரதேசம் தான். மாத்தளையில இருந்து தமிழ்ல இருந்து மாத்தளை போறதுக்கு இடையில ஒரு போட்டன்றதுக்கு 4 சிற்பக்கூடும். அது போட்டை பார்க்க எங்களோட ஹிந்து கோயில் மாதிரியே இருந்துச்சு. போய் பார்த்தா அது ஒரு பல்லவன் கட்டிய ஒரு ஆலயம் ஒன்று இருந்தது. அதையும் தமிழர் தான் கட்டியிருக்கான்னு சொல்லிக்க, இலங்கைய ஃபுல்லாவே தமிழன் ஆண்டது ஒரு ஆதாரங்கள் சில இடங்கள்ல இப்போ இருக்கு. அது ஒரு பெரிய சந்தோஷம். மற்றது என்ன கேதியா, உங்களுக்கு தேவையான விஷயங்கள்? மற்றது என்னண்டா, நாங்க சக்தி அனுராதபுரத்துல எடுத்த வீடியோக்கள் தான் இப்ப
சக்தி டூருக்கு போனதுல இருந்து ஆரம்பத்துல முதல்ல இருந்து எடுத்ததான் முதல் நாளே எனக்கு வெறுத்துட்டு உண்மையாவே அனுராதபுரம் போக எனக்கு வெறுத்து போச்சு. ஐயோ இப்படியே திரும்புவோமோ இப்படியே ஊருக்கு போவோமோன்றாங்க. ஏன்னா எனக்கு உண்மையாவே ட்ரிப் போறதெல்லாம் இன்ட்ரெஸ்டும் இல்லை பழக்கம் எனக்கு இதுக்காக விருப்பம் இல்லாத இருந்தது. இப்போ பொடியா இவன் கேட்கும் போது சரி வாங்க கேட்கும் போவோம்னு சொல்லி தான் போய் போனான். அனுராதபுரத்துல போய் என்னடா ஒரே விகாரையை தான் பார்த்து கொண்டிருக்கோம், ஒரு பழைய கட்டுறதை தான் இடிஞ்ச ஒரு கட்டுறங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் எல்லா இடம் பார்க்க போறோமோ திரும்புவோம்ன்றது. சரி ஓகே வந்துட்டோம், ஒரு கண்டிக்கும் போவோம் அப்படின்னு சொல்லி கண்டிக்கு போன பிறகுதான் கொஞ்சம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நல்ல இடங்களை வந்திருக்கோம் சுத்தி பார்ப்போம்னு சொல்லி. ஆனா டூருக்கே போயில போல நீங்க குறைவு போயிருக்கிறது சரியான குறை. ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதோட என்ன நான் சொல்ல வந்தேன்டா நான் சொல்ல வந்தது அனுராதபுர வீடியோ தான் சக்தி முதல் எடுத்தவர். அப்ப அனுராதபுரத்துல ஒரு 3 வீடியோ எடுத்தீங்களே, 3 வீடியோ அதை நாங்க அதை போட்டுட்டு தான் கண்டி வீடியோ வரும். நேற்று போட்டுட்டோம் கண்டி வீடியோ. அப்ப ஒருத்தருமே இவ்வளவு நாளும் அங்கட வீடியோ பாக்குறீங்க, அதுல ஒரு காவாசி பேர் கூட அந்த அனுராதபுர வீடியோக்கள் பார்க்கவே இல்லை. ஹிஸ்டாரிக்கல் வரலாறுகள் சம்பந்தமா பிடிக்குது போல. நாங்க நினைச்சனாங்க உங்களுக்கு வெளி இடங்கள் எல்லாம் கொண்டே காட்டணும், ட்ரிப் போகணும், கணக்க கொண்டே காட்ட வேணும். ஆனா இது எங்களுக்கு பெரிய ஏமாற்றம். வீடியோ எடுக்க தெரியும் அது ஓடாது என்று சொல்லி இருந்தாலும் அந்த சரி வந்துட்டோம் எடுப்போம் சொல்லித்தான் அந்த அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா நான் எடுக்கல. அது ஒரு பெரிய ஆனா இவ்வளவு அந்த விகாரிகள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லதான், வரலாறு தெரிஞ்சு கொள்ள ஆசைப்படுறாங்க மட்டும்தான் அதை பார்க்கலாம். ஆனா அவங்கள கண்டி வீடியோ எல்லாம் நல்ல இனி வர போற இனி கொஞ்சம் வீடியோ வச்சிருக்கிறேன், இனி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இனி வர போற வீடியோஸ் எல்லாம் வேற லெவல். நீங்க கடுப்பாக்குற வீடியோஸ் இனி வர போற வீடியோக்கள் தான் பிள்ளைக்கும். இவர் என்ன விட்டுட்டு எல்லாரும் கேட்டவே சக்தி உங்களை விட்டுட்டு போனா இல்ல என்னையும் பேசின நிறைய பேரையும் கேஜியா விட்டுட்டு போனீங்க, ஏன் விட்டுட்டு போனீங்க, ஏன் விட்டுட்டு போனோம். நான் நச்சிருந்தா போயிருப்பேன், நானே விட்டுருக்க மாட்டேன். எனக்கு ஏலாது கொஞ்சம் டிராவலிங். இதுல இருந்து யாழ்ப்பாணம் ஆட்டோல வந்தாலே அந்த நாள் வீட்டை விட்டு எழும்புறது இல்ல, அது கொஞ்சம் கை கால் அப்படி. எனக்கு டிராவலிங் பண்றது கொஞ்சம் கஷ்டம், அதாலதான் நான் போகையில. ஆனா ஒரு பிளான் ஒன்று இருக்குதுதான், லைட் அது பிளானாயே இருக்கட்டும், வேற ஒன்றும் பிளானாயே இருக்கட்டும், போக வேணும் இருக்குது. பாப்போம் எப்ப போறோம்னு பாப்போம். சரியோ போவோம், என்ன ஒரு 10 வருஷம் கழிச்சு போவோம். அதுக்கு என்ன போவோம் 10 வருஷம் கழிச்சு போவோம், கவலைப்படாத போவோம். சக்தி ஒரு வீடியோ நேற்று போட்டவர் போல, நேற்று அதுல பாத்தேன் கேஜி ஐதான் மட்டும் பாக்காதங்க போட்டு வச்சுக்கிறாரு. என்ன தம்பி அது போட்ட நீங்க? அதான் பாக்காதங்க போட்டேன். என்னன்னு சொன்னா பாக்காதங்க சொல்லி என்ன சொன்னா அது நீங்களும் பாத்துருப்பீங்க. என்ன கப்பல் தனியா சிங்கிளா போய் கப்பலா வர போற ஆட கூட்டியிருந்தா நீங்க. நீங்க அப்படி இல்ல. அங்க ஒரு அண்ணன் சொன்னவர் இங்க சிங்கிளா வாராக்கள் எல்லாம் மிங்கிலாகி கப்பலா போய் கொண்டிருக்க, கப்பலா போய் கொண்டிருக்கிறான். அப்ப அந்த கப்பல்களை நீங்க பார்க்க கூடாது, அதெல்லாம் சரியில்லாத விஷயங்கள், அதுகளெல்லாம் பார்க்காதங்க. நான் கப்பல் அது தெரியுமா, நான் கப்பல் தான் நீங்க யோசிக்க. இப்ப விஷயம் என்னன்னா சிங்கிளா போய் கப்பலா வரீங்கன்னு சொன்னேன். அதான் நான் போய் ஆறு இப்படி செய்யணும், என்னத்துக்கு இப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்க போனா நீங்க வேற மாதிரி நினைச்சு கொள்ளலாம். அப்படி எல்லாம் சக்திக்கு எஞ்ச இருந்து போனதுல இருந்தே நல்ல சந்தோஷம். அப்பா நிம்மதி, தனியா கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு வரலாம். அப்படி இல்லை, உண்மையாவே நான் சரியா கவலைப்பட்டு நான் உண்மையாவே சரியா. எனக்குத்தான் சக்தி தெரியும் உங்களை பற்றி. அப்ப சக்தி இல்ல முக்கியமான விஷயம் அந்த கண்டியல், அந்த நல்ல நல்ல அந்த அதுகள் போய்க்கதான் எனக்கு ஒரு மனசு கவலையா நல்ல கேஜியாவோட வந்திருந்தா கேஜியா ஒரு நல்ல இடங்களை பார்த்திருக்க கூடும் என்ற ஒரு. இப்படி எத்தின படத்தை நாங்க பார்த்துட்டு போகணும் எல்லாருக்கும் தெரியும். சக்தி அவ்வளவு ஒரு சுதந்திர பறவை. முதல் நாள் போட்ட ஹெடிங்கிலேயே பார்த்தா நீங்க தானே
கேஜியிட வந்து விடுதலை என்று போட்டிருந்தவர். அது என்னன்னு பார்க்கத்தான் கனவேர் பார்த்துருக்கு. வெளிக்கிட்டு போது தலைவங்க புடைக்க யோசிச்சு போட்டுட்டு எப்படி ஒரு 6 நாள் கழிச்சு தானே வருவோம். அந்த பிளான் எல்லாம் போட்டோம். நான் 3 நாள்லயே வந்துருவோம். வர வேண்டிய சிச்சுவேஷன் அவருக்கு எலெக்ஷனுக்கு நான் இந்த கடமையை செய்யணும். முக்கியமா நான் வந்ததுக்கு காரணமே அங்கே நுவரெலியா போவலிக்குனாங்க. முக்கியமா வந்ததுக்கு காரணமே எலெக்ஷனுக்கு நம்ம கடமையை நம்ம கட்டாயம் செய்யணும்ன்றதுக்காக தான் நான் வந்தேன். வரைக்க சொல்லிக்கொண்டு வந்தார். நுவரெலியாவுக்கு தான் இடமெல்லாம் பார்க்காம கண்ணை மூடிக்கொண்டு வராராம். என்ன கூட்டிக் கொண்டு போறாரு? உண்மையான விஷயம். நல்ல நல்ல வடிவான இடங்கள் இருந்தது. நான் பார்க்கவே இல்லையே. ஏன் நுவரெலியாவுக்கு போயில? என்ன கூட்டிக் கொண்டு போகணும். 10 வருஷம் கழிச்சு கேஜியாவுக்கு. அது என்ன 10 வருஷம் கழிச்சு போகணும் இல்ல? இப்ப போவோம். இப்பயோ வாங்க நடந்து போவோம். நான் வருவேன் இப்ப. சரி ஓகே சரி. இப்ப நீங்க டூருக்கு போட்டு வந்துட்டீங்கல்ல, எத்தனை நாள்? 3 நாள். என்ன 4 நாள் இருக்கு. 4 நாள். 4 நாள் போட்டீங்க. எவ்வளவு செலவானது? ஆட்டோல போனீங்க, ஆட்டோ எதுவும் பிள்ளையானதோ? ஆனா இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏன்னு சொன்னா நிறைய பேர் ஏன் நீங்க இப்படி போறேன்னு சொன்னா 3 நாள் வேணும்னா பஸ்ல வந்தா செலவு மிச்சம் தானே, ஆட்டோல போனா செலவு கூட, பயம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நானும் யோசிச்சேன். ஆனா போன அப்புறம் தான் தெரியுது உண்மையாவே நாங்க அன்றாவது இங்கிருந்து அன்றாவது போய் அன்றாதபுரத்துல கண்டியிலேருந்து அம்பலவோ அந்த அம்புழுவா அதெல்லாம் சரியான ஏத்தம். அங்க போய் கனவிடாங்க. அதாவது நான் சொன்னேனே, நான் அந்த வீடியோக்களே சொல்லியிருப்பேன், நாங்கள் நினைக்கிற குச்சி நாங்கள் நினைக்கிற இடங்கள் எல்லாம் சுற்றி திரிஞ்சு போய் பார்த்து கொண்டு தான் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் பஸ்ஸில் போயிருந்தாலோ இல்லை வேறொரு வாகனம் ஹேர் பண்ணி போயிருந்தாலோ என்ன பொறுத்தாலோ ஒரு 20,000 வாகன கூலி கொடுத்துருக்கோம். ஆனால் இது எங்களுக்கு வெறும் 8,500 ரூபா பெட்ரோல் காசு. வாகன தேய்மானங்கள் அது எழுதுன்னு பார்க்க ஒரு 10,000 ஓயில்கள் மாற்ற ஒரு 15 இல்லை ஒரு 12 தான் வரும். ஆனால் 8,500 ரூபா தான் எங்களுக்கு பெட்ரோல் காசு முடிஞ்சது. அதுல எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். மற்றது என்னன்னு சொன்னா 3 பேர் தானே செய்யணும். 3 பேர் ஒரு ஆளுக்கு 10,000 படி போட்டா கூட எங்களுக்கு 30,000 செலவாயில. கடைசி ஒரு 27, 28 அப்படிதான் செலவாயிருக்கு. 30,000 செலவாயில. 2 இடத்த ரூம் எடுத்தனாங்க. நான் உண்மையாவே 2013ஆம் ஆண்டு ஒரு கண்டிக்கு போயிருக்கேன். அந்த போன இதுல இருந்து எனக்கு அங்க ஒரு இந்து கலாச்சார மண்டபம்னு சொல்லி ஒரு மண்டபம் இருக்கு. அங்க ரூம் சரியான மலிவா எடுக்கலாம். அதாவது ரூம் கேட்டு நாங்க 3,000 ரூபா சொன்னது. 3,000 ரூபா சொன்ன ரூம் இல்லாம நீங்க ஒரு பெரிய ஹோல் ஒன்று இருக்கு, ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துல நீங்க போய் படுத்து சாட்சிங்க எல்லாம் பண்ணலாம். அது முழுக்க வாஷ்ரூம் வசதிகள் எல்லாமே இருக்குது. ஆனா என்ன பாய் தருவானுகள் போட்டு ஒரு நிறைய பேர் படுக்கலாம். பெரிய மண்டபம். அதுக்கு என்ன சொன்னா வெறும் 500 ரூபா தான். நாங்கள் முதல் யோசிச்சோம், நாங்கள் 500 ரூபா கொடுத்து இதில் போய் படுக்க என்னன்றான்னு சொல்லி யோசிச்சோம். நாங்கள் ரூம் எடுப்போம்னு பார்த்தோம். பிறகு யோசிச்சோம், எக்ஸ்பீரியன்ஸ் தானே, நாங்கள் பாய்ஸாக தானே வந்து நாங்கள் போய் இருப்போம். ஆனால் மண்டபத்துக்கு போய் பார்த்தா நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் அங்கே சைட் மண்டபங்களும் வந்து படுத்திருக்கிறோம். அப்போ நாங்கள் யோசிச்சோம், கேர்ள்ஸே வந்து பயம்லாம் படுத்திருக்கோம், நாங்களும் எங்களோட உடைமைகளை பாதுகாத்து கொண்டு படுத்தா சரிதானேன்னு சொல்லி போய் படுத்தோம். யோசிச்சோம், ரூம் எடுத்து படுத்திருந்தா நல்ல காலம். அவ்வளோ ஃபன் இல்லை. புதுசாக வந்த நிறைய பேர் ட்ரிப்பு வராக்கெல்லாம் அப்படி தான் பண்ணுவோம். புதுசாக வந்த ரிங்கோலேருந்து வந்தவ, மட்டக்களப்பில் இருந்தவன. மற்றது அங்கே பிரித்தானியா யூனிவர்சிட்டி இருக்கலாம். அந்த யூனிவர்சிட்டியில் பெரிய இதுகள் படிக்கிறவே எல்லாம் சனி ஞாயிறு 2 நாளும் வீட்டை வராத ஆக்கள் அங்கே தான் வந்து இருக்கணும். நிறைய பேர் இருந்து எனக்கு சரியான கவலையாக இருக்குது. நான் எல்லாம் சின்ன வயசுல படிக்கிறதுக்காகவே வர்றக்கும். இந்த 30-35 வயசில் வந்தவே எல்லாம் அதில் எந்த எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி விடிய 4 மணி 3 மணிக்கு இரவு படிக்கலாம் அவனுக்கு படிச்சு கொண்டு இருக்குது. ஐயோ இந்த கருமத்தை பார்க்கவே முடியுது மாதிரி கிடந்துச்சு. அங்கே வெறும் 500 ரூபாய்க்கு ரூம் எடுத்துனாங்க. 500 1,500 ரூபா. சின்னாக்குல நாங்க இப்ப ட்ரிப்புகளுக்கு போய்க்கலாம் அந்த இந்து கலாச்சார மண்டபம் தான் எடுக்கிறோம். நல்ல விஷயம். வேற லெவல் இடம் இந்து கலாச்சார மண்டபம். கண்டில அது ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். அடுத்ததான் நாங்கள் வரைக்க தம்புள்ளேரி வந்தாங்க. தம்புள்ளையில வந்து ரூம்கள் இன்டர்நெட்டில் பார்க்க ஒரு ரூம் அடிச்சுக்கிட்டோம் 3,500 ரூபா 4,000 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டு ஓகே போவோம்னு சொல்லி போட்டு இருந்தாலுமே 3,500 தம்புள்ள மார்க்கெட்டுக்கு நாங்கள் வீடியோ எடுக்கணும். சிகிரியா அதுல பக்கத்தில் தான் அந்த ரூம் இருந்தது. எங்களை மார்க்கெட்டு பக்கத்தில் ரூம் பண்ணணும். ஏன்னா மார்னிங் நேரத்துக்கு கிளம்பி மார்க்கெட்டை வீடியோ எடுக்கணும்னு சொல்லி போட்டு பக்கத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட் அங்கே இங்கெல்லாம் விசாரிச்சு எடுத்து அவங்க சொன்னாங்க உங்கள் ஒதுக்குள்ள ஒரு ரூம் இருக்குது 2,000 ரூபா சொல்லி போய் விசாரிச்சா 2,500 ரூபா சொன்னாங்க. அந்த வீடியோ 3 பேருக்கும் அது நான் வீடியோ எடுத்திருக்கேன். நான் உங்களை வீடியோவில் காட்டும். அது எல்லாம்
ஓடி திரிஞ்சு விசாரிச்சு எடுக்க நல்ல மலிவா இருக்கும். நாங்க ரூமுக்கு செலவழிச்ச காசு 2500 1500 3000 4000 ரூபா 2 நாள் இரவு படுத்துறாங்க. இதே என்னோட வந்திருந்தா சக்திக்கு கனவாசு தான் முடிஞ்சிருக்கு. 4000 ரூமுக்கு போக்குவரத்து செலவு, அந்த பெட்ரோலுக்கு 8500 ரூபா, 12500 ரூபா மிச்சம் சாப்பாடு காசு தான். சாப்பாடு நாங்க சிக்கனப்படுத்தி இருந்தாலும் சிக்கனப்படுத்தி இருக்கலாம். நாங்க எங்களுக்கு அந்த சாப்பாடுக்குள்ள சிக்கனப்படுத்த தோணல. அதால எங்களுக்கு ஒரு 37,000 ரூபா கிட்ட செலவாச்சுது. சாரி 27,000 28,000 ரூபா செலவாச்சுது. உண்மையாவே பட்ஜெட் ட்ரிப் தான் இது, வேற லெவல். அது நாங்க இருந்த ஹோட்டல்ல கடிச்சுனா சாப்பாடு தம்பி இங்கேயும் சாப்பாடு இருக்கு சாப்பிடுங்க, வெளியே எடுத்து பார்த்தா கூடவா இருந்துச்சு. அப்ப நான் கேட்டேன் இந்த வேற இடங்கள்ல ஏன் நம்ம நாங்க பட்ஜெட் ட்ரிப் வந்திருக்கோம் ஐயா, உங்களோட ஹோட்டல்ல சாப்பிடல, உங்களோட சரியான எக்ஸ்பென்சிவா இருக்கு, நாங்க குறைஞ்ச விலையில சாப்பிட்டு வரோம்னு சொல்லி போட்டு வரையில போய் சாப்பிட்டு தான் வந்து நாங்க. அப்ப அந்த வகையில எங்க ட்ரிப் உண்மையாவே ஆட்டோல போன என்ன எங்களுக்கு பிளஸ் பாயிண்ட்னு சொன்னா, எங்கேயும் நிப்பாட்டுவோம். ஒரு இப்படி வந்தோன்னு இருக்கிறோம், ஒரு செம்ம பியூட்டிஃபுல் பிளேஸ் இருக்கு, படங்கள் நிப்பாட்டி போட்டு அங்கேயே அதுல கூத்து போடுவோம், ஆடுவோம், என்னவும் செய்வோம், பிறகு போவோம் நிப்பாட்டுவோம். எங்கட இப்போ நாங்கள் என்ன பிளானில் போனாங்கன்னா ரூம் கூட காட்டி சொன்னால் ஒரு நல்ல சைட்டாக விட்டுட்டு தரப்பாலெல்லாம் கிடந்தது தூக்கி போட்டுருவோம். அதுக்கு படுப்போன்னு தான் போனது. ஏன்னா நாங்கள் பொடியெல்லாம் போகிறோம், வேறு லெவல் பண்ணி இருக்கும். ரிவர் சைட் எங்கேயா கிடைச்சிருந்தா படுப்போன்னு தான் போனது. எங்களுக்கு ரூமல் கிடைச்சபடியே அந்த இடத்துக்கு வரையில ஒரு 2-3 ஆட்டோவில் ஒரு 6-7 பேர் போனால் இன்னுமே செம்மையாக இருந்திருக்கும். நாங்கள் ஒரு ஆட்டோவில் 2 பேர் பின்னால் இருந்து டிரைவர் ஒரு ஆள் 3 நான் போய்க்கே யோசிச்சு நான் முந்தி சொல்லி நம்ம நல்ல விஷயத்துக்கு 3 பேர் போகக்கூடாதுன்னு சொல்லி, ஆனால் நல்ல விஷயம் நல்லா தான் நடந்தது. நாங்கள் 3 பேர் போனது நல்லா தான் நடந்தது. என்ன 3 பேர் பின்னிக்கு இருக்கு, 2 பேர் பின்னிக்கு, 3 பேர் தான் நெறிபட்டு இருந்திருப்போம், 2 பேர் பின்னிக்கு இருக்க செம்மையா இருந்துச்சு. 3 பேர் இருந்தா கட்டாயம் உங்களோட உடம்பெல்லாம் நொந்திருக்கும். மற்றது இந்த ட்ரிப்பிலேயே சரியான சோகம்னு சொன்னா எனக்கு தம்புல நடந்தது. அதாவது தம்புல நடக்கல, தம்புலாம் எனக்கு தெரிய வந்தது. எல்லாம் முடிச்சு கொண்டு தம்புல கோல்டன் டெம்பிளுக்கு வந்து சரி வீடியோ எடுப்போம்னு சொல்லி அந்த செல்ஃபி ஸ்டிக்கை தேடினா காணல. சரியா கவலை வந்துட்டு எனக்கு. என்னன்னு சொன்னா எனக்கு ஏன் யூடியூபுக்காக முதல் வாங்கின கோஸ்ட்லியான பொருள் அதுதான். நான் உண்மையாவே சரியா கஷ்டப்பட்டு தேடி ஒரு பொருள் எங்களுக்கு பிடிச்சி நல்ல விஷயம் இது வேண்டோன்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அது வேண்டாங்க. ஏன்னா அந்த டைம் நாங்க காசு யூடியூப்பால எங்களுக்கு காசு எல்லாம் வரையில கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வேண்டாங்க. 11,000 நாங்க வேண்டாங்க. அந்த செல்ஃபி 9,000 அந்த ஸ்டிக் மேல கொடுக்குறது 2,000, 11,000 வேண்டாங்க. சரியான கவலை எனக்கு. அது காணலைன்றதுமே சரியான கவலையா போச்சு. அவன் வா வீடியோ எடுப்போம், நான் சொன்னேன் எனக்கு வீடியோ எடுக்கிற மூட் இல்லை போனான்னு சொல்லி போட்டு, பிறகு நான் நாங்கள் எடுக்கணும்னு சொல்லி போட்டு எடுத்துட்டு வந்தேன். நான் உண்மையாவே எனக்கு சரியான கவலையா போச்சு. அது எங்க மிஸ் பண்ணான்னு சொன்னா, அதுக்கு அம்பேவலை அம்புழுவ எனக்கு அது வருது இல்லை, அம்புழுவ இதில் நாங்கள் ஏறுறோன்னு சொன்னால் அது சரியான ஏற்றம், ஃபுல் ஏற்றம். அந்த ஏற்றத்தில் நான் அவன் ஆட்டோவை யூஸ் பண்ணல. என்ன சொன்னால் அது அப்புறம் ஏதாவது ஆயிடும்னு சொல்லி ஒரு பார்க்கிங்கில் கொண்டே விட அந்த அண்ணன் சொன்னார், நான் நல்ல பார்க்கிங் செட் பண்ணி தரேன் அங்கே விடுங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே விட்டுட்டு அவன் சொன்னான் இல்லை நான் 100 தரம் கிடையாது சேஃபான்னு சொல்லி சேஃப் தான் இருந்தாலும் சொல்லிச்சு. சரி ஓகே சேஃபான்னு சொன்னபடியா நான் செல்ஃபி ஸ்டிக்கை உண்மையாக மறந்து போய் தான் விட்டுட்டேன். எல்லாம் கொண்டு போய் அந்த மலையில் ஏறுறதை யூஸ் பண்ணியிருப்பேன். நான் சீட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். நான் இருந்த சீட்லேயே விட்டுட்டு விண்ணுக்கும் பைக்கையில சீட்லேயே விட்டுட்டு மேலே போட்டு எல்லாமே எடுத்துட்டு திருப்பி நான் வந்து யூஸ் ஆகல. படக்கண்ண அந்த ஞாபகம் ஏறி வந்து பிரதனியா வீடியோ எடுத்துட்டு பிரதனியா முடிய அப்படியே வந்து தம்புள்ளையில தான் பார்த்தேன், காணையில. ஐயோ துளைஞ்சிருக்காது, எனக்கு நம்பிக்கை துளைஞ்சிருக்காதே, சந்தர்ப்பம் இல்லையோன்னு சொல்லி தேடி பார்த்தேன். இல்லை உண்மையா 2 நாள் நேற்றா நித்திரையால் எழும்புக்கு கூட எனக்கு ஒரு கனவு, அவன் ஆட்டோல வந்து அவன் போட்டு அங்கே இதுக்கு ஒழிச்சிருக்கிறான்னு சொல்லி எடுத்து தருவான்னு சொல்லி கனவு கண்டான். உண்மையா கண்டான். ஏன்னா அது அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு பொருள் எனக்கு. அந்த அளவு பரவாயில்லை இல்லை எனக்கு சரியான எனக்கு என்ன கவலைன்னு சொன்னா, உண்மையாவே நான் அந்த தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி உடனே கேஜியா நம்ம தான் எனக்கு நினைவுல வந்து. ஏன்னு சொன்னா கேஜியா ஒரு சின்ன பிள்ளை விட்டாலும் பொறுப்பில்லாதவா என்று சொல்லி நான் பேசுறேன்னா, அப்ப நானே பொறுப்பில்லாம ஒரு வேலையை செய்திருக்கேன். கேஜியா இது எப்படி குத்தி காட்ட போறாள். இப்பதான் நான் சொல்றேன் எனக்கு குத்தி காட்டினா சேர்ப்பில்ல, எனக்கு குத்தி காட்டினா சேர்ப்பில்ல. இப்ப நானா சொல்றேன். அப்ப நான் யோசிச்சேன் குத்தி காட்ட போறாளே சரியா, ஐயோ போய்க்க கலவா வேண்டிக் கொண்டு அது போவோமோ என்று யோசிச்சேன். சரி ஓகே ஏதாவது சமாளிப்போம். எனக்கு அது இப்பவுமே அந்த எனக்கு
வீடியோ ஓடையில கூட கவலை இல்லை. நம்ம வீடியோக்கள் ஓடையில விளாண்ட எதுவுமே ஓடலாம், எதிர்பார்த்து போன அளவுக்கு ஓடையில. ஆனால் வீடியோ ஓடையிலன்னு சொல்லி கவலை இல்லை. இந்த ஸ்டிக் துளைஞ்சதான் எனக்கு சரியான கவலை. பரவாயில்ல, நான் நீங்க துளைஞ்சு போச்சுன்னு சொல்லிக்க என்ன சொன்னேன். கேஜியாவுமே அது கேஜியா பேசல. அப்போ அதுலேருந்து எனக்கு ஓகே பரவாயில்ல, சரி ஓகே வாங்கன்னு தான் சொன்னேன். நீங்கள் துளியாம வந்தா காணுமத்தான் சொல்லி அப்படி ஒன்றும் நான் சொல்லல. இவர் சொன்ன நான் ஏங்கிட்டேன் தான் செல்ஃபி ஸ்டிக் துளைஞ்சிட்டேன்னு. இனி என்ன செய்யற வேணுமெண்ட் ஆரம் துளைப்பி நம்ம தெரியாம தான் துளைஞ்சது. என் பொறுப்பில்லாத வேலை தான். என்ன சொன்னா நான் அதை கையில கொண்டு போயிருக்கலாம், இல்லாட்டி நான் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு போயிருக்கலாம். அது அப்படியே இருக்கேக்க எவனால் பார்க்க அவனுக்கு ஆசையா இருந்திருக்கும், அப்படியே ஈஸியா இருந்திருக்கு, தூக்கிட்டாங்க. யாருன்னு தெரியல. ஆனா எங்க போனாலும் தமிழாக்கள் இருக்கிறாங்க. அந்த விஷயத்துல தமிழாக்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். இந்த பிரதேனியா காட்டில் கூட தமிழாக்கள் இருக்கு. புதுசாக ஒரு வித்தியாசமான இடத்த போய் அதெல்லாம் எனக்கு சரியான ஒரு விருப்பம் வேணும். அவங்க நான் அப்படியே வாரம் ஆக்கள் குரூப்பாக நிற்கிறோம், வேற லெவலில் இருக்குது. அது அந்த வீடியோவில் இருக்குது. வேற என்ன கேஜியா அப்படித்தான். ஆனால் உண்மையாகவே எனக்கு சில இடங்களில் கேஜியாட போயிருந்தா வீடியோக்கள் நல்லா ஓடி இருக்குமே, கொஞ்சம் நல்லா இருந்திருப்பேன், கதைக்க நல்லா இருந்திருப்பேன். இது என்ன அப்படியே போகிறோம், போய்கொண்டே இருக்கிறோம், பார்க்குறோம். இதெல்லாம் எனக்கு பார்த்த இடங்கள் அந்தபடியா அந்த சுற்றி அதான் மட்டும்தான் பார்க்கல, மற்றதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அந்த எனக்கு என்னோட போயிருந்தா கொஞ்சம் செலவு கூட அதான் பிரச்சனை, செலவு கூட நடக்கிற இடங்கள்ல எனக்கு கஷ்டம், நடந்திருக்க மாட்டேன். மற்றும்படி ஓகே பார்க்கலாம். ஏன்னா ட்ரிப் பிளான் இல்லை. ஏன்னா இப்போ எனக்கு வருதுட்டு இங்கேயே நிறைய இடங்கள் இருக்குது. அங்கே போனால் அப்புறம் அங்கே போக இந்த ஊர்லேயே எடுத்துருக்கேன், ஊர்லேயே நல்ல இடங்கள் இருக்குது என்ன மாதிரி தோணும். அப்படி சில விஷயங்கள் இருக்குது. இனி போனா கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது இருக்குதுன்னா அங்க போய் எடுப்போம். ஆனா உண்மையாவே என்ன பிரச்சனை, லோ பட்ஜெட்ல இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. 8500 ரூபா போக்குவரத்து செலவு, ஆட்டோ அது என் ஃப்ரெண்ட் படியா அவன் ஆட்டோ இது ஒன்றும் இல்லை, வெறும் 8500 ரூபா பெட்ரோல் செலவு, ரூமுக்கு 4000, ரெண்டும் தான் எங்களுக்கு. அதாவது முக்கிய டூரு தேவைன்னா போக்குவரத்து தங்குற இடம் அதுதான் எங்களுக்கு செலவு. மற்ற சாப்பாடெல்லாம் எங்களோட நாங்களே நினைச்சா கூட்டிக் கொள்ளலாம், நினைச்சு 2 பனிசை சாப்பிட்டும் வந்திருக்கலாம். அது சாப்பாடு விஷயங்கள் அது உங்களோட. கூடுதலாக சொல்ல போனால் ஒரு ஃபுல் சிக்கன் கொத்து 900 ரூபா, 800 ரூபா, 600 ரூபா அந்த வெஜ்ஜெல்லாம் கிடைக்குது. அப்போ அதே மாதிரி தான். அப்போ ஆனால் நல்ல சாப்பாடு உண்மையாகவே நாங்கள் போன கடை முழுக்க சரியில்லைன்னு நினச்சி சாப்பிட்டா நல்ல சாப்பாடு உண்மையாக நல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. சக்தின்னு நான் எப்ப போன் எடுத்தாலும் நல்ல ஜாலியா போயக்குள்ள. ஐயோ என்ன மற்றது என்னன்னா சக்தி எங்கள்கிட்ட நாங்க இன்னும் பவர் பேங்க் பவர் பேங்க் வேண்டோன்னு நினைச்சேன்னா வேண்டோன்னு நினைச்சு கொண்டு போய் நான் வேண்டல, மறந்து போனேன். அதால சாட்சியில நிக்கல. அந்த டைம்ல நாங்க வீடியோ எடுக்கிறதா எடிட் பண்றதா இல்ல போன் பண்ணி கிடைக்கிறதா மற்றவங்களோட போனும் ஒருக்கா சார்ஜ் போட்டா 100 வீதம் மாறி ஏன்னா நாங்க அப்படித்தான் கஷ்டப்பட்ட காசு. அவன் எனக்கு ரூம்ல இருந்தவர் சொல்லுவாரு கலெக்டர், ஐயா இது கஷ்டப்பட்ட காசு ஐயா, இதே அறம் வேண்டி தந்துட்டா அந்த அருமை தெரிஞ்சிருக்காது. ஓகே, இதுதான் எங்களோட டூர் அனுபவம். உண்மையாவே அனுபவம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா கண்டி போறேன்னு சொன்னா கண்டி போறேன்டா சிங்கிளா போங்க, அதுதான் சொல்ல வாரார். என்னன்னா இனி போற வீடியோ கண்டி போறேன்னு சொன்னா அதுல ஒரு அண்ணன் கமெண்ட் பண்ணிருந்தா, கண்டி வாரன்னு சொன்னா தங்கள்ட்ட அறிவிச்சுட்டு வரட்டான், கண்டி வாரன்னு சொன்னா ஒரு அண்ணா கமெண்ட் பண்ணியிருந்தவர் கண்டிக்கு வந்தா கட்டாயமா வேணும். அதான் நான் சொன்னேன் விட்டானே எப்ப பார்த்தாலும் கட்டாவில்லை. சரி ஓகே, நான் இந்த எங்க வீடியோ பார்த்து கொண்டிருந்ததுக்கு நன்றி. நன்றி. இனி வார வீடியோக்களும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஐயா, பாருங்க ஐயா. கண்டி வீடியோ இனி சக்தி போடுறதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா வேற லெவல், ஒரு ரோட்டால வேற அது வீடியோல பாருங்க வேற லெவல். அதை நானும் பார்த்து ஆசைப்பட்டேன். நானே பார்க்கல, ஒரு சின்ன கிளிப் மட்டும் பார்த்தேன். நானே வீடியோ போட்டு அப்புறம் போய் பார்ப்போம்னு தான் இருக்கிறேன். ஏன்னா அவர் தான் எடிட் பண்ணி எல்லாம் போடுறவர். அப்ப எனக்கு ஃப்ரீ தான். எல்லாத்தையும் கட்டாயம் பாருங்க. சீரீஸ் மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 அப்படி போடுவோம் டூர் வீடியோ. இன்னுமே எத்தனை வீடியோ நிறைய இருக்கு, 6, 7, 8, 9 கிட்ட இருக்குது. அது வரும், அதை பாருங்க. அதுக்கு பிறகு நாங்க 2 பேரும் பழமையா சேர்ந்து போடுற வீடியோஸ் டேக்கிட வேற வீடியோஸும் வந்து கொண்டு இருக்குமே பாருங்க. ஓகே, இது வரைக்கும் நாங்க கதைத்ததுகளை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு நன்றியை பொறுமையா கேட்டதுக்கு நன்றி.
இன்னும் ஒரு வேற லெவல் வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.